ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளவர் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஜர்தூசியில். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட்லலாம் எம்போஸ்டு ஸ்டிச் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஜர்தூசியில் போடும் போது எம்போஸ்டுக்கு வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஜர்தூசி இருக்குல்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களுமே பைப்பிங் த்ரெட் கொடுக்குற மாதிரி எம்போஸ்டுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3D மாதிரி தெரிகிறதுக்கு பெர்ஃபெக்டாக எம்போஸ்டாக தெரியும்ல. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள், அதே மாதிரி கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் லெவல் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் யாருக்காச்சும் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பெய்டு கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம், ஃப்ரீ கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரெண்டில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜர்தூசியை எப்படி லோட் பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் போடுற மாதிரி போட்டோம்ல, அதுக்கு வந்து நம்ம நீடில் 24, நீடில் 23 யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஜர்தூசி யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் 10 சொல்லியிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி 1 by 1 யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே போடுங்க, 1 by 1 போடுங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் லெவல் பேசிக்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துக்கோங்க. நம்ம ஜர்தூசியை பொறுத்த வரையும் அந்த பைப்பிங் த்ரெட் கொடுப்போம்ல, எம்போஸ்டாக தெரிகிறதுக்கு ஸ்ப்ரிங் ஜர்தூசி தான் யூஸ் பண்ணுவோம், மற்ற ஜர்தூசி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போவுமே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜரி த்ரெட்டு கொடுத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. அவ்வளோதான். சென்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நாட் போட்டிருப்போம்ல, ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு, அதுதான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீடியோலேயும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு டிசைன் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணிக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தது அப்படின்னா அது வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போடுங்க. டைட்டாக போடணும். அதுக்கு மேலேயே போட்டால் கூட நமக்கு வந்து டைட்டாக வந்துடும். நம்ம பார்த்துருப்போம்ல, எங்கேயாச்சும் ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில். ஸோ கொஞ்சம் டைட்டாக அதுக்கடுத்து போகிற டிசைனை வந்து கொஞ்சம் டைட்டாக லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். ஸோ டைட்டாக லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து என் நாட் போட்டுருங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. ஜர்தூசி நார்மல் ஜர்தூசிலே கலர் நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி உள்ளக்க நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாட் கொடுத்துருங்க. ரவுண்டாக கொடுத்துட்டு அது உள்ளக்க நம்ம ஸ்டோன் வச்சு டிசைன் கொடுத்துருவோம். ஸோ நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நாட் கொடுங்க, ஓகேவா? ஜமிக்கி வச்சு யூஸ் பண்ணோம்ல, அது கொடுக்க வேணாம். நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், பட் இதுவுமே கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோனு லாஸ்ட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. மறுபடியும் செயின் ஸ்டிச் வந்து சுற்றி லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் போடுறது பாருங்கள், இந்த மாதிரியே லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் இந்த டிசைன் தான் பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்களுமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.